செய்து கொடுத்து கேட்கல. திமுக ஆட்சியில் வந்தா செய்ய முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் திராவிட நாயகன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிள்ளை, நமது குடும்பத்தில் ஒருவர், உங்களில் ஒருவர், தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி அமைந்தவுடன் இன்று மண்ணை எப்படி நின்றுகிறது என்று உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதற்கு காரணம் தலைவர் அவர்களுக்கு மன்னார்குடி மேல ஒரு மிகுந்த பாசம் உண்டு. என் தாத்தா காலத்திலிருந்தே அதே பாசம் ஐயா தாத்தா மன்னை அவர்களுக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இருந்த அந்த இணைப்பும் இன்று நமது தலைவர், குடும்ப தலைவர் எப்படி இந்த மன்னார்குடியை பார்க்கிறார் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த தொகுதிக்கும் இவ்வளவு திட்டங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 தொகுதிகளுக்கு மட்டும்தான் இவ்வளவு திட்டங்களும் வந்திருக்கும். அதற்கு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் ஒவ்வொரு நாளும் இதற்கு போராடி திட்டங்களை கேட்டு பெற்றுக் கொண்டு இருக்கிறேன். இப்ப நம்ம இதே பாதாள சான்று நான் சொன்ன மாதிரி நம்ம அறிவிச்சோம், நம்ம சொல்லியாச்சு, திட்டம் வந்துருச்சு, இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விட்டுடலாம். ஆனா இப்ப நாங்க வரும்போது கூட, வண்டியில வரும்போது கூட என்ன பேசுவோம்னா, இப்ப நிறைய புதுசா சேர்த்திருக்கோம். மன்னார்குடி நகரத்தை 3 மடங்கு பெரிதாக்கியிருக்கும். 11 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்த அந்த மன்னார்குடி நகரம் இன்று 33 சதுர கிலோமீட்டருக்கு ஒரு பெருநகரமாக மாறி வருகிறது என்ற அந்த பெருமைக்குரிய இந்த நேரத்தில் அப்படி அசேஷம், நடுவக்கோட்டை, இந்த மாதிரி மேல வசதி எல்லாம் சேர்த்திருக்கோம்ல கொஞ்சம் பகுதியில், அங்கேயும் இந்த பாதாள சாக்கடை திட்டம் சென்றடைய வேண்டும். அதற்கு தான் இதெல்லாம் சேர்க்கறது. ஒரு நகரத்துல கொண்டு வந்து சேர்க்கிறோம்னா நகரத்துல என்னெல்லாம் வசதி இருக்கோ அது கிராமப்புற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த பார்வையோடு நாம் செயல்படுகிறோம். நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சி இப்ப நம்ம சேர்த்திருக்கிற இந்த பகுதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கத்தான் போகுது. எப்படி இருந்தாலும் ரியல் எஸ்டேட் அது வேற லெவல்ல ரேட்ஸ் எல்லாம் ஏறிட்டு போயிடும், அது வேற விஷயம். ஆனா இந்த சுகாதாரத்துக்கும் இந்த குளங்கள் பாதுகாப்பு, சரியான சாலைகள், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்தப்பட்ட சாலைகள், வாய்க்கால்கள், இதெல்லாம் தொடர்ந்து நல்ல ஒரு நகரத்தின் தரத்துக்கு இதெல்லாம் செயல்படுத்தி இது எல்லாத்தையும் செயல்படுத்தி காட்டும் ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். ஆட்சியில் வந்தோம். அடுத்து 5 ஆண்டுகளுக்கு தான் மக்கள்கிட்ட வர கும்பல் இந்த கும்பல் கிடையாது. இது திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாபெரும் மக்கள் இயக்கத்தை சார்ந்த உடன்பிறப்புகளின் கூட்டம். என்றுமே மக்களோடு மக்களாக பயணித்து உங்களது பிரச்சனைகளை தினந்தோறும் அறிந்து செயல்படும் ஒரு கூட்டம். நிச்சயமாக மன்னார்குடி மின்னும் என்று உறுதியளித்தோம். இன்று மின்னு வைத்துக் கொண்டிருக்கோம். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு மனசுல. அடுத்த கட்டமாக ஒவ்வொரு வீட்டிலும் இந்த வேலை வாய்ப்பை கொண்டு போய் சேர்த்து, வேலை இல்லாத இளைஞர்கள் நம்ம ஊர்ல இருக்கக்கூடாது என்ற அந்த ஒரு நிலையில் மன்னார்குடியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக மகத்தான வளர்ச்சி மன்னார்குடிக்கு உறுதி என்று கூறி விரைவில் நன்றி. வணக்கம்.